காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 81. நல்ல நடத்தையில் விருப்பம் உண்டாக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் பணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரொடும் பிணங்கேன். அறிவொன்று இலேன் என்கண் நீ வைத்த பேரழியே. அன்னையாகிய அபிராமி தாயே, மற்றிருக்கக்கூடிய சக்திகள் யாவையும் உன்னுடைய பரிவார தேவதைகள் ஆகும். எனவே நான் அவர்களை வணங்க மாட்டேன், ஒருவரையும் போற்றவும் மாட்டேன். என்மேல் நீ கொண்டிருக்கக்கூடிய பேரருளால் கள்ள உள்ளம் படைத்தவர்களுடன் நான் கூட மாட்டேன். நான் அறிவற்றவன், ஆனாலும் என் உடைமைகள் யாவும் உனக்கே உரிமை என்றிருக்கக்கூடிய சில ஞானிகளை விட்டு அகலாமல் அவர்களோடு ஒன்றி உறவாடுவேன். ஆம், நல்ல நடத்தையினால்தான் மனிதர்கள் நலமாக வாழ முடியும். யார் ஒருவர் எந்தவிதமான தீங்குக்கும் இரையாகாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் நல்ல நடத்தையோடு இருக்க வேண்டும். நிறைய துன்பங்கள் வருகிறது, எனக்கு ஏன் இவையெல்லாம் வந்தன என்று ஒரு கேள்வி உங்களுக்குள் பிறக்குமானால், உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு முன்னால் அமருங்கள். முடிந்தவரை உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் நடத்தை குறைபாடுதான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை உணர்வீர்கள். வேண்டுமானால் இதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். அப்படி நல்ல நடத்தையில் நாட்டம் பெற இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.